பெருனா முடிஞ்ச கையோட நம்ம தம்பி வசீகரன் வீட்டுல போயிட்டு ஃப்ரெஷ் சிக்கனை வாங்கிட்டு ஒரு கோழி சிக்கன் பிரியாணி போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பி வசீகரன் மூச்சை புடிச்சுக்கிட்டு 3வது ஃப்ளோர்ல போயிட்டு சாமைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் மசாலா அதுக்கெல்லாம் போடணும். இந்த பிரியாணியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெறும் மிளகா பொடியும் கரம் மசாலா மட்டும்தான் நான் போடுறேன். ஆனா வந்து பிரியாணியே சும்மா வேற லெவல்ல வரும். அஜினாமோட்டோ எல்லாம் போட்டு தண்ணி தாக எடுக்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து பிரியாணி செய்ய போறது கிடையாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா இஞ்சி பூண்டு இதுக்கெல்லாம் முதல்ல அரைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கிறேன். அது கூட புதினா மல்லியையும் வெட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன சட்டியை வச்சு நெய்யை ஊத்தி எண்ணெயை ஊத்தி வெங்காயத்தை போட்டு அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். சரி ஓகே, இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இல்ல 2.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் போட்டுட்டு கூடவே 100 கிராம் தயிர் அரை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டுற வேண்டியது. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை தூக்கி தட்டிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து ஊத்திட வேண்டியதான். நான் எடுத்தது 3.5 கப்பு அரிசி, அதுக்கு ஒரு 5 கப்பு அளவுக்கு தண்ணியை வச்சா அதுக்கு மேல வைக்கல. இப்போ வந்து அரிசி எல்லாத்தையும் கலைஞ்சு போட்டுட்டு பார்த்தாக்கா பிரியாணி சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. நாங்களும் போயிட்டு இடையில குளிச்சுட்டு வந்து பிரியாணியை உடச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்க செஞ்சு கண்டிப்பா சாப்பிடுங்க. நாங்க அடுத்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்க போக வேண்டியது இருக்குது. அப்படியே நம்ம செய்து சேனல் பேஜ் ஃபாலோ சப்ஸ்கிரைப். Thank you for watching.